வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பயாலஜி பாடத்திற்கான விடைக்குறிப்பு தனித்தனியாக போட்டிருக்கேன். முதல்ல இருக்கக்கூடியது பாட்னிக்குரியது, இரண்டாவது வரக்கூடியது சுவாலஜிக்குரியது. முதல் ஒன்வேர்டு இது வந்து கொஸ்டின் ஏ சீரிஸோட ஆன்சர் கீ. முதிர்ந்த சல்லடை குழாய் கூறுகளில் சல்லடை தட்டுக்கள் உள்ள துளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கேலோஸ் என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி. இரண்டாவது கொஸ்டினுக்கு பாசிட்ரேசின் என்னும் உயிர் எதிர்ப்பதில் எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. மூணாவது ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நாலாவது ஒன்வேடு தாவரங்களில் ஜிப்ரலில் அமிலத்தை பயன்படுத்தும் போது கணுவிடை பகுதிகள் அதிக வளர்ச்சியை அடைகின்றன. இந்த வகையில் திடீரென தண்டு நீள்வதும் அதை தொடர்ந்து மலர்தல் நிகழ்வதும் டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா போல்டிங் எனப்படும், போல்டிங் எனப்படும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அஞ்சாவது கேள்விக்கு டேஸ் பூஞ்சையில் ஏற்படும் உயிர்வேதி திடீர் மாற்றங்களால் அது சில அமினோ அமிலங்களை உருவாக்க முடிவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நியூரோஸ்போரா என்பது சரியான விடை. ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி 3 சிற்றிலைகளையுடைய கூட்டிலை என்பது சரியான விடை. ஏழாவது கேள்விக்கு சீட்டு சுழற்சியின் அமினோ அமிலம் சீரைன் டேஸ் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா உருவாகிறது. எட்டாவது கேள்வி தனிசல் புரத உற்பத்திக்கு பயன்படும் பாக்டீரியா, ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்து இருக்கக்கூடியது உயிரி விலங்கியல் சுவாலஜிக்குரிய விடை குறிப்பு. முதல் கேள்விக்கு விடை வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ரெண்டாவது கேள்விக்கு உலகளாவிய வெப்ப உயர்விற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகள் என்பது சரியான விடை, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. மூணாவது கீழ்கணுவனவற்றுள் எது சுய நோய் தடுப்பு அமைப்பு குறைபாட்டு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா மயாஸ்தீனியா கிராவிஸ் என்பது சரியான விடை, ஆப்ஷன் ஏ. நாலாவது கேள்வி நம் நாட்டில் இளம் தலைமுறையினர் பெற்றோர் மற்றும் அவர்களுக்கு முந்தைய பெற்றோர் தலைமுறையினரை விட அதிக புத்தி கூர்மையுடன் காணப்படுகின்றனர். இதற்கு காரணம்னு பார்த்தோம்னா உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதி அப்படின்றது ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஐந்தாவது கேள்வி இரத்த சிவப்பணுக்களை நீர்க்கும் திரவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹேம்ஸ் திரவம் என்பது சரியான விடை. ஆறாவது கேள்வி ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுத்துகைக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஏழாவது கேள்வி ஆப்ஷன் சி 25 மில்லிமீட்டர் ஹெச்சி என்பது சரியான விடை. எட்டாவது கேள்வி பிளாஸ்மா செல்கள் முற்றிலும் இல்லை என்றால் ஏற்படுவது, ஆப்ஷன் சி ஏகாமா குளோ புலிமினியா என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த விடை குறிப்பாக உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இதில் ஏதேனும் குறைபாடுகள் சுவாலஜியில் இருக்கிற வாய்ப்பு இல்லை, பாட்னியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அடுத்த ஆண்டு உங்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி தேர்வுக்கு தேவையான விடை குறிப்புகள் மற்றும் ஸ்டடி மெட்டீரியலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.